நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன்லேருந்து குதிக்கும்போது பார்த்தீங்கன்னா பேராசூட் அத்துக்குச்சு. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா தரையில் விழுந்து தண்ணியில் விழுந்தா நிலமை என்ன இருக்கும் அப்படின்னு தெரியல. சரி வாங்க இன்றைக்கி நம்ம ஆபத்தான மனுஷன் நடமாட்டம் இல்லாத காட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம தப்பிச்சு எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு காட்ட போகிறேன். இது பார்க்க வாங்க வீடியோ கிளப்பலாம். போன இடம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பொருளை நமக்கு கிடச்சிச்சு. நமக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பொருளை வச்சு நம்ம சரியல் பண்ண போகிறோம். இந்த இடம் நம்ம போகிற வழியில் என்னென்ன ஆபத்து வருது, என்ன மாதிரிலாம் சாப்பாட்டில் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ஒரு ரொம்ப ஆபத்தான பயத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த தண்ணி கண்டுபிடிச்சி எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிற காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்ச தண்ணி பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி நம்ம கூடைகளை பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். நமக்கு இந்த அடி தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தங்குறக்கான இடத்த கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்க உங்களுக்கு ஒன்று நான் சொல்லி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அடர்த்தியான காட்டு பகுதியில் போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா சரியான ஒரு முள் புதராக இருக்குது. அந்த இடத்துல நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நண்பர்களே நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துல யாரோ வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கட்டணமாக நிறையா கட்டிட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா யார் இங்கே வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிறது தெரில. காடு அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே நிறையா புலி சிங்கங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே இடத்த விட்டு போயிருந்துருக்கலாம். அதெல்லாம் நமக்கு ஒரு ஈட்டி ஒன்று செய்யணும் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா இல்லை எல்லாம் பார்த்திங்கன்னா ஊரணி மாதிரி அமைச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கட்டணம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன ஏதாச்சும் உணவுகள்லாம் நிறையா அதிகமாகவே இருக்கலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணி அவங்க இங்கே வளர்ந்துருக்காங்க. இங்கே நிறையா புலிகள்லாம் இருக்கனால நம்ம இப்போ நம்ம சும்மா சாதாரணமாக தெரியாது சேஃப்டி கிடையாது. நம்ம ஈட்டி மாதிரி செஞ்சு நம்ம கையில் வச்சுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஈட்டி சிறைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரத்தில் நம்ம கிளையை வெட்ட போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா கொன்னை மரம் சொல்லுவாங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டு ஒன்று தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இலையை சாப்பிடும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இதை நான் வெட்டிக்கிறேன். இந்த இடத்துல கையில் அருவா இருக்குது. அதை வச்சு நம்ம பாதுகாத்துக்கலாம்பிங்க. நம்ம கையில் அருவா பார்த்திங்கன்னா ஒரு அடி தான் இருக்குது. நம்ம புளி நம்ம ஒரு 10 அடி தூரத்தில் வரும்போது நம்ம தாக்குற மாதிரி இருக்கணும். அதனால் ஈட்டி நெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அங்கேருந்து நம்ம எட்டத்துலேருந்து நம்ம தாக்கியிருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் நம்மளை. அதனால் ஈட்டி செஞ்சுக்கிடுவோம். பாருங்கள் நம்ம ஷார்ப்பை எவ்வளோ ஷார்ப்பாக சீச்சிருக்கேன் பாருங்கள். இது நம்ம எப்போவுமே நம்ம கையில் வச்சுருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம தொடர்ந்து முன்னாடி போயிட்டே இருக்கலாம். நமக்கு முதல்ல சாப்பாடு தேவை. நம்ம சாப்பாடு எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது தெரியாது. வாங்கி சுற்றி நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே போவோம். நண்பர்களே பார்த்திங்கன்னா ஈட்டி செஞ்சு நல்லதாக போச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சரியான புலி ஒன்று, அதுவும் ஆண் புலி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. காமிக்கிறேன். தெரியும் அதுக்கு நேரம் போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு தெரியாது. அங்கிட்டு போக வேண்டாம். நம்ம எங்கிட்டே போவோம். வாங்க சத்தம் போடாமல் வாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செடி இருக்குது. அந்த செடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காய்கள் இருக்குது பாருங்கள். இது தெரியுதா? இந்த சின்ன சின்ன காய்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடியதான். இந்த பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இது பழம் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் பழுக்கும். சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன் நிறையா தடவை. அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை கூட விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி காட்டுக்குள்ள பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளோட சக்தியை நம்ம அதிகமாக்கி கொடுக்கும். நம்ம ரொம்ப தூரம் பயணிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம உடம்புல சத்து தேவைப்படும். அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. நம்ம சாப்பிடணும். நண்பர்களே அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகை பழம் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள் நமக்கு சாப்பாடு கிடச்சிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அரிய வகை பழம் இருக்குது. இது அவ்வளோ சீக்கிரம் யார் கண்டுக்கு இங்கே தெரிஞ்சிடாது. இதை சாப்பிடக்கூடியனான்னு மக்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய பழம் தான். அது பார்த்தீங்களா? இது பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பழம் நண்பர்களே. சாப்பிட அருமையாக சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ராணுவத்தில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நமக்கு இந்த மாதிரி என்னென்ன பழம்லாம் சாப்பிட்றான்னு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதனால தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி தரது எப்படி சாப்பிட்ணும்னு. இன்னும் 2-3 பழம் இருக்குது. நம்மலாம் முதல்ல பாய்ச்சிக்கிறோம். முதல்ல இதில் பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் முள்ளாக இருக்கும். நம்ம கீழே வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 2-3 பழம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? இன்னொரு பழம் பார்த்திங்கன்னா அந்த செடிக்கில் இருக்குது பாருங்கள். நமக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லைன்னு நினச்சா நமக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா பழம் கிடச்சிருக்கு. இது நம்ம சாப்பிட்டுக்குருவோம் இப்போதைக்கு.
இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செடி, இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காய் காய்க்கும். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக வந்து சேப்பல்ல வரும். இந்த முள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எக்காரத்தை கொண்டு கையில் குத்திடக்கூடாது. விஷம் மாதிரி நல்லா கடுக்கும் கையில் வந்து. இது பாருங்கள், இதுதான் செடி. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆபத்தான நிலையில் இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. இது வந்து சாப்பிடக்கூடிய பழம் தான். யாரும் பார்த்தீங்கன்னா வந்து விஷ காய் நினச்சிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்ற கண்டி வந்து பழம் வந்து கிடச்சிருக்கு. நமக்கு வந்து காலையிலே நமக்கு வந்து முதல்ல ஒரு பழம் தான் சாப்பிடுவோம். மிச்ச பழத்தை வந்து நம்ம வந்து வச்சுக்கிடுவோம். ஏன்னா ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே உணவு வந்து தட்டுப்பாடாக இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீ சிக்கனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். தண்ணி பார்த்திங்கன்னா கடை குடிச்சிடக்கூடாது. ஒவ்வொரு வாயாக தான் வந்து இதணும். ஆனால் நீங்கள் அந்த காட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல. ஒரு மாதம் ஆகலாம், இல்லை ஒரு வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கிடைக்கிறத சாப்பிடணும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முள்ளாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துருவோம். ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்கும். இருங்க பிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் புல்லுக்கு எப்படி இருக்குன்னு. சீரும் பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் சூப்பராக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு முள் மாதிரி இருக்கும். அந்த முள்ளுக்கு பேர் வந்து தொண்டை முள்ளுன்னு சொல்லுவாங்க. அது இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு சாப்பிடணும். இந்த பார்த்தீங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த முள். இது பார்த்திங்கன்னா தொண்டைகளை குத்துனுச்சுன்னா வந்து உங்களால் மூச்சு விட முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இந்த பழத்தோட சுவை எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் இனிப்பாக, கொஞ்சம் பிடிப்பாக, கொஞ்சம் ஜூஸியாக சூப்பராக இருக்குது. இந்த புரத சத்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. அதில் சென்டரில் பார்த்திங்கன்னா நிறையா விதையாக இருக்கும். அதெல்லாம் துப்பிடுங்க, சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் பழத்தை மட்டும் பண்ணி சாப்பிட்டு விட்டுருங்க. நல்ல வேலையாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈடி செஞ்சோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி வந்து தப்பிச்சிருச்சு நம்மள்ட்ட வந்து. கொஞ்சம் கிட்டத்தில் இருந்துச்சுன்னா அந்த புளியோட நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல வேலை அதுக்கு நல்ல நேரம் இருந்தனால பார்த்திங்கன்னா நம்ம கையில் தப்பிச்சு போயிடுச்சு. சரி வாங்க நம்ம திறந்து போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் நிற்கிற இடம் ரொம்ப குறுகலான ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து விலங்குகள் வந்து போயிட்டு வர தடம் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வழியில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ட்ராப் வந்து செஞ்சு வச்சுட்டோம்னா இதுலேருந்து ஏதாச்சும் வந்து போணுச்சுன்னா வந்து நமக்கு வந்து மாட்டிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து சாப்பாடு கிடச்ச மாதிரி ஆயிரும். சரி வாங்க அந்த இடத்துல ஒரு சிம்பிளான ஒரு ட்ராப் எப்படி செய்யறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா வந்து பொறிகள் அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கயிறு மாதிரி ஏதாச்சும் பொருள் தேவை. நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அதனால் காட்டுக்கடை கிடைக்கிற வந்து பொருளை வச்சு நம்ம வந்து ட்ராப் செய்ய போகிறோம். அதனால் கொடி வந்து எங்கேயாச்சும் போதும் அப்படிங்கிற பார்ப்போம். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அந்த நல்ல ஸ்ட்ராங்கான கொடி. இங்கே பாருங்கள், ரொம்பவே நைஸாக திக்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆகாது. ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்துருச்சு என்னன்னு தெரில. இன்னும் பாருங்கள், நம்ம இன்னும் நல்லா கனமான கொடியாக இருக்கான்னு பார்ப்போம். இது பார்த்திங்களா நிறையா போகுது. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுலாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ட்ராப் செய்ய போகிறோம். இங்கெல்லாம் பாருங்கள் நிறையா கொடி, நமக்கு தேவையான கொடிலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கணும். இப்போ வந்து நமக்கு தேவையான கொடி வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராப் செட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு இடம் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க, கணக்கில் ஒரு செடி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செடி இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் குறுக்காக தான் வந்து நம்ம மறித்து வந்து நம்ம வந்து ட்ராப் வந்து செய்ய போகிறோம். என்னென்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சுருக்கு மாதிரி வச்சு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. கரெக்ட். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த கொடியை பார்த்திங்கன்னா முதல்ல சுருக்கு மாதிரி வந்து செய்ய போகிறோம். முதல்ல இந்த மாதிரி கொடி வந்து வியூ மாதிரி வளைச்சிக்கிட்டு இந்த கொடிக்கு மேலே வச்சு இப்படி ரவுண்டாக பார்த்திங்கன்னா வந்து கட்டிக்கிடுவோம். நான் கட்டுற மாதிரியே கட்டுங்க. பாருங்கள் நம்ம எப்படி கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து லைட்டாக இப்படி மேலாப்பில் இழுத்து விட்டோம்னா இந்த ஹோல்ஸுக்குள்ள வந்து நம்ம இதை போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இழுத்தோம்னா கரெக்டாக அதை சுருக்கிட்டு வந்து கையை வந்து கட்டிட்டு பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ட்ராப்பு. இதுலேருந்து எவ்வளோ இதை நல்லா இழுத்தாலும் பார்த்திங்கன்னா வராது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறோம். இங்கே பாருங்கள், என் கையை பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத செட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்தில் செடி இருக்குல்ல, அந்த செடியை பார்த்திங்கன்னா இப்படி வளைச்சி எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துக்கிட்டு இந்த சுருக்கு போட்டுக்க முடியல, அந்த சுருக்கு வந்து நம்ம அந்த மேலே கட்டணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வளையுது. அப்படியே அந்த வளையிறதுக்கு நேரம் பார்த்திங்கன்னா வச்சு கட்டிடுவோம். இந்த இடத்துல முடிச்சு போட்டாச்சு. நம்ம சுருக்கு பார்த்திங்கன்னா வளர்ந்து இருக்குது. பார்த்திங்கன்னா ட்ராப் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வழியாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுருக்கு வந்து வச்சுருக்கேன். நான் கிட்டத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல சுருக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வழியாக ஏதாச்சும் உள்ளே போணுச்சு அப்படின்னா இந்த வழியாக உள்ளே பெரிய ஒரு வந்துச்சுன்னா தனியாக வந்து உள்ளே மாட்டிக்கிறேன். மண்டை வந்து மாட்டிக்கிறான். அப்படி வந்து இழுத்துச்சுன்னா என்ன நடக்கணும் அப்படிங்க பாருங்கள். லைட்டாக இப்படி இழுத்துகிட்டே போகுமா. இது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போயில 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 போயிட்டா எவ்வளோ வருஷம் டக்குன்னு எவ்வளோ வருஷம் வந்து இழுக்குது பாருங்கள்.
அப்போது வந்து அந்த சுருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, சுருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஏதாச்சும் உள்ளுக்கு போணுச்சுன்னா மாட்டிக்கிறோம். பத்திரமா அதே மாதிரி செட் பண்ணிடுவோம் அவங்களுக்காண்டி. இந்த போட்டு எதுவும் போக முடியாத பார்த்தீங்கன்னா குறுக்கு வந்து கம்பை வச்சு நம்ம செட் பண்ணியாச்சு. சூப்பராக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஏதாச்சும் மாட்டுது அப்படிங்கிற பார்ப்போம். சரி வாங்க நம்ம அங்கே போயிடலாம். கணக்கில் இருந்தோம்னா எதுவும் வராது. நம்ம அங்கிட்டு போயிடுவோம். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் ஏதாச்சும் மாட்டிருக்கா அப்படிங்கிறத. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படுறது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு தங்கறக்கான ஒரு ஷெல்டர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இயற்கையாகவே நம்ம வந்து இருக்கா அப்படிங்கிற இடத்த வந்து செக் பண்ணணும். நம்மளாக ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளோட உடம்புல வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இயற்கையாக கிடச்சின்னா நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப புதராக இருக்கக்கூடாது. அப்படி புதத்தில் போனீங்கன்னா பாம்பு பிடிங்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து தங்குற மாதிரி வந்து ரெடி பண்ணணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே 3 பக்கம் சுற்றி நமக்கு வந்து நம்ம சேஃப்டியாக நல்லா முள்ளு புதராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து ரெடி பண்ணிக்கலாம். நண்பர்களே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்துக்கலாம். பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முள்ளு புதராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா மேலே பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது. இந்த மரத்து மேலே ஏதாச்சும் வச்சு நம்ம கிளையெல்லாம் போட்டு நம்ம வந்து உட்காந்துக்குவோம். சரி வாங்க நம்ம ட்ராப் செட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஏதாச்சும் மாடிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராப் செட் பண்ணிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மாடி இருக்கா அப்படிங்கிற பார்ப்போம். நம்ம ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிக்கர் ஆகிருக்கு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம ட்ராப் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் எந்த ஒரு எதுவுமே மாட்டல. என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்படி ட்ரிக்கர் ஆச்சுன்னு தெரியல. ஏதாச்சும் விலங்கு போயிடுச்சுன்னு மாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப் செட் பண்ணியிருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மாட்டிருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராப்பு வந்து ட்ரிக்கர் ஆகிடுச்சு. ஆனால் எந்த ஒரு இதுவுமே மாட்டல நமக்கு வந்து. இங்கே பாருங்கள் ஆனால் ரிலீஸ் ஆகி கிடக்கு. என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாக இருக்கும். என்ன எப்படி வந்து ட்ரிக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த கேமராவில் பார்த்ததில் என்ன தெரிஞ்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி குச்சி வந்து பார்த்திங்கன்னா அது மேலே விழுந்திருக்கு. மரம் பார்த்திங்கன்னா மேலே வந்து பட்டுப்போன மரம் இருக்குது. இங்கே பாருங்கள் பட்டுப்போன மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளை வந்து காற்றுல அசைஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளோட கரெக்டாக நம்ம ட்ராப்லேயே விழுந்தனால பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராப் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால தான் எதுவுமே மாட்டல. இப்போ திரும்பவும் செட் பண்ணிட்டு போகிற அளவுக்குலாம் நமக்கு டயம் இல்லை. நமக்கு தான் இருட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு பழம் வந்து பழிச்சிருந்தோம் பார்த்திங்களா. அது பார்த்திங்கன்னா இருக்குது நமக்கு சேஃப்டி நம்ம 2 பழம் எடுத்து வச்சிருந்தோம். அதை போய் நம்ம சாப்பிடுவாங்க. நம்ம செட் பண்ண ட்ராப்பில் பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே மாட்டல. ஏன்னா கேட்டிங்கன்னா வந்து எதர்ச்சியாக பார்த்திங்கன்னா அந்த மரம் விழுந்து நமக்கு ட்ராப் வந்து ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம 2 பழம் வந்து சேஃப்டிக்காண்டி வச்சுருந்தோம். அதை தான் இன்றைக்கி சாப்பிடணும். வேறு வழி கிடையாது. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பழம் தான் இன்றைக்கி வந்து நமக்கு சாப்பாடு. நம்ம ஏற்கனவே வந்து 1 சாப்பிட்டோம். 2 பழம் பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம இதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம அந்த பொருள் வந்து இன்றைக்கி கழிச்சிட வேண்டியதான். சரி வாங்க சாப்பிட்ருவோம். இது பார்த்திங்கன்னா 2வது பழம் எல்லாமே ரொம்பவே சுவையான காட்டுப்பழம். முழுங்க தெரிஞ்ச நேரம். இந்த பார்ட்டில் நம்ம வந்து எப்படி சாப்பாடு கண்டுபிடிக்கிறது, எப்படி ட்ராப் செட் பண்ணுறது, எப்படி வந்து இயற்கையான ஷெல்டர் அமைக்கிறது அப்படிங்கிற பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு சர்வைவல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மேனர்ஸ் சர்வைவல் வீடியோஸ்லாம் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்க அட்வென்ச்சர் வீடியோஸ். அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். பாய்.